வீட்டில் யாரோ ஒன்றுக்கு போயிருக்காங்க சார். ஹலோ. ஆனா உன் கதை என்ன கன்னித்தீவு கதை மாதிரி பெருசா போயிட்டே இருக்கு. உனக்கு இன்னொரு கால் வரும், ரொம்ப இம்பார்ட்டன்டான கால். ஹலோ. வெளியே போயிட்டு வந்து பார்த்தா வீடு திறந்து கிடக்கு. சிகரெட் பீரனை யாரோ ரூம் தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. லுக் அட் திஸ். ஹூஸ் டாலி? எவனாவது திருட வந்திருப்பான். ஆனா திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குல்ல. காக்ரோச் சொல்ற. ரவுடி கிரிமினல்ஸ் எல்லாம் தேடி தேடி பிடிக்கிற நீ சூப்பர் போலீஸடா. பொண்ணுங்களை தொட்டதுனால தான் என்ன அடிச்சு பல்ல பிடிக்க அசிங்கப்படுத்துறேன். உன்னை என்ன பண்ண போற மட்டும் பாரு. இன்னொரு நம்பருக்கு கடைசியாக வந்து கால் ட்ராக் பண்ணி அதோட லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஆலம் ஷூட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு. டோன்ட் வரி. ஃபோன் வந்ததா குரு? சாரி, உன் பர்மிஷன் இல்லாமல் உன் ஆள் வீட்டுக்கு என் ஃபிகரை கூட்டு போய் யூஸ் பண்ணிட்டேன். உன் ஆளை பார்த்தேன், சும்மா சொல்லக்கூடாது, நச்சின்னு இருக்கா. இனிமே என் வழிக்கு வந்த நெக்ஸ்ட் டைம் என் ஃபிகரை கூட்டு போக மாட்டேன். உன் ஆளை கூட்டு போய் என் ஃபிகரை யூஸ் பண்ணேன். என் தம்பிக்கு எதனா ஆச்சு? உன் தம்பியை ஒன்றும் பண்ண மாட்டேன். சின்னதா நெத்தியில் ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கிறேன். ஏய், என்னாச்சுன்னு கேட்குறேன்ல. காக்ரோச்சை சுட்ட மாதிரி இருக்கு. அப்படிலாம் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. உன்னை பயமுறுத்துக்காக தான் சொல்லியிருக்கேன். நம்ம பசங்க முன்னாடியே சுட்டு கொண்டான். என்கொயரி கமிஷன் முடிஞ்ச உடனே அந்த போலீஸ் நாய் உயிரோட இருக்கக்கூடாது, உயிரோட இருக்கவே கூடாது. ஹலோ. என்னாச்சு உன் ஃபோனுக்கு? நாட் ரீச்சபிள், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சாரி, சார்ஜ் இல்லை, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஏன் வாய்ஸ் டல்லாக இருக்கு? எனக்கும் என் தங்கச்சிக்கு ஒரு சின்ன சண்டை. ஏன் என்னாச்சு? இன்னைக்கு அவள் பர்த்டே, விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணேன். ஹலோ ஹலோ சுமா. ஹலோ ஹலோ வெண்பாக்கா. ஹலோ கேக்குதா? என்ன என்கொயரி பண்ண கால் பண்றியா? இல்லடி, உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் விஷ் பண்ண தான் சுமாக்கு கால் பண்ணேன். சர்ப்ரைஸ் பண்ணனும் நினைச்சா எனக்கு கால் பண்ணும். எதுக்கு அவளுக்கு கால் பண்ற? ஏய் ஸ்டாப் இட். வாட்ஸ் ராங் வித் யூ? எனக்கு யாரும் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டாம், சர்ப்ரைஸ் கால் கூட வேண்டாம். மதி, அழாத, எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். உனக்கு யாருமே வேண்டாம், நான் செத்து போறேன். ஏய், இப்போ எதுக்கு செத்து போறேன்லாம் பேசுற? அப்பா அம்மா இல்ல, இருக்கிறது ஒரே தங்கச்சி. அவளும் ட்ரக்ஸ்க்கு அடிமையாகி இப்படி எல்லாம் பேசுறா. நான் யாருக்கா வாழணும்? நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். ஏய், திரும்ப செத்து போறேன்னு சொன்னேன், நானே உன்னை கொண்டு போட்டுருவேன். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? லைஃப்ல நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சாரி. ஏதாவது சாப்பிட்டியா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா முதல்ல இந்த ஜூஸை குடி. ஸ்டேஷனில் ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். நைட் டின்னரில் உட்காந்து பேசலாம். என்பா, உன் சிஸ்டரை சரி பண்ணுறது ஒரு விஷயமே இல்லை. நானும் கோவா வரேன். அவளை சமாதானப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வரலாம்.
கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். என்னம்மா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன்? வெண்பா, வெண்பா, உயிர் இருக்கான்னு பாரு, இருந்தா போட்டுரு. சரிண்ணா. நான் செத்துறானா? ஹலோ, எனக்கும் பிரபாகரனுக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. எங்களுக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் மட்டும்தான். பிரபாகரனுக்கு துப்பாக்கி சூடு நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. மீறி தெரிஞ்சா போலீஸையே சுட்டுட்டாங்கன்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர். வெண்பா இங்க சார். நெருப்பு சுட்டுருச்சு. எப்படி? சாமிக்கு தீபாரணை காட்டும்போது சுட்டுக்கிட்டேன். சாதாரணமா சுட்டது இவ்வளோ எரிச்சலா இருக்கே. மண்ணெண்ணெய் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை பண்ணிக்கிறவங்களெல்லாம் நினச்சி பார்த்தாலே பா பயமா இருக்கு. வெண்பாக்கு நெருப்புன பயம் சார். ஹலோ மிஸ்டர் பிரபாகரன், நீங்கள் நேரடியாக என்கிட்ட லவ் சொல்வீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அது நடக்காது போல. நீங்கள் லவ் சொல்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. இன்னொரு தடவை சாகுறேன்னு சொன்னால் உன்னை சாவடிச்சிருவேன்னு சொல்வீங்க. எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்கள் உடம்பெல்லாம் திமிராக இருந்தால் கூட மனசு குழந்த மாதிரி உங்களுக்காக எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடுறேன். வெண்பாக்கு நடந்தது பெரிய அநியாயம் சார். காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கௌரவமாக வாழணும்னு நினச்சா அது நடக்காது. சட்டப்படி நாம் போகணும்னா ரொம்ப லேட் ஆகும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணாத. அது டாலி தேட்டரில் இல்லை சார். டாலிவுட் லிங்க்ல இருக்கிற வேற யாரையும் உனக்கு தெரியுமா? தெரியாது சார். ஹலோ வெண்பாக்கா. வெண்பா இல்லம்மா, சொல்லு. நான் சும்மா இங்க கோவால போலீஸ் வெண்மதி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. நீங்க அக்கா கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க சார். நான் பார்த்துக்கிறேன். கோவா டிஜிபிக்கு ஃபோன் கால் பண்ணுங்க. ஓகே சார்.
ஃபோன் நாட் ரீச்சபிளுக்குண்ணா. நம்ம சொன்ன மாதிரியே அவன் பிரபாகரனை போட்டு எஸ்கேப் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே எல்லாம் ஓடிட்டானுங்க. இவனுங்களாம் ஒரு அடியாள்னு கூட வச்சிருக்கேட. என் கையில் இருக்கிறது கத்தி. டேய் டேய், கன்னுடா. ஃபினிஷ். 2 seconds. ஆனால் இந்த சான்ஸை இந்த கன்னுக்கு கொடுக்க மாட்டேன். உனக்கு சாவுனா என்னன்னு அறிமுகப்படுத்தணும். அந்த சாவோட நீ வாழணும். அதுக்கப்புறம் தான் நீ சாகணும்.
ஏசிபி பிரபாகரன் இருக்காருல்ல, அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். என்ன பாரு, யாரும் இல்லாம அனாதையா இருக்கேன். உங்களுக்கு நான் இருக்கேன். எங்கடா போற இந்த நேரத்துல? எனக்கு முக்கியமான மேட்ச் ஒன்று இருக்குப்பா, நான் கிரவுண்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து பத்திரமா போ. பா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன். நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகும்பா. பார்த்து பத்திரமா போட. அக்காவோட சாரி நல்லா இருக்கா? நீ எதுவும் சொல்ல மாட்ட, ஆனா நீ போலீஸ் ட்ரெஸ்ல சூப்பரா இருக்க. நான் கோயிலுக்கு போறேன், நீயும் வரியா? சரி, நான் போயிட்டு வரேன். வெண்மதி, பத்திரமா போயிட்டு வா. நம்ம பசங்க வெளியே போகும்போது பத்திரமா போன்னு ஏன் சார் சொல்கிறோம்? போலீஸ் நீங்கள்லாம் இருக்கீங்கன்ற தைரியத்தினால தானே சார். நீங்கள் இருந்துமே ஏன் சார் இப்படிலாம் நடக்குது?